அப்ரகடப்ரா ஃபோக்ஸ், நான் நினைக்கிறேன் பிரெடேட்டர் அண்ட் மார்வல் கிராஸ் ஓவர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொத்த சீரீஸ்லயுமே கிட்டத்தட்ட 17 இஷ்யூஸ் இருக்க போகுது, 17 பார்ட் இருக்க போகுது. அது என்னன்னா பிரெடேட்டர் விசஸ் வூல்வரின் மொத்தம் 4 இஷ்யூ, பிரெடேட்டர் விசஸ் பிளாக் பேந்தர் 4 இஷ்யூ, பிரெடேட்டர் விசஸ் ஸ்பைடர்மேன் 4 இஷ்யூ. லாஸ்டா தான் பிரெடேட்டர் கில்ஸ் த மார்வல் யூனிவர்ஸ். இந்த டைம் லைன்ல வூல்வரினோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பிளாக் பேந்தரோட ஃபுல் கதையும் நம்ம சேனல்ல மொத்தம் 4 பகுதியா இருக்கு, 4 பார்ட்டா இருக்கு. அதை போய் பாருங்க. அதுக்கப்புறமா வூல்வரினை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பைடர்மேனுக்கு நம்ம போவோம். ஸ்பைடர்மேன் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா நம்ம பிரெடேட்டர் கில்ஸ் த மார்வல் யூனிவர்ஸ்க்கு போயிடலாம். வெல்கம் டு தி ஷோ காமிக்கின் கதை, ரிமெம்பரிங் த லெஜெண்டரி ஸ்டான்லி அண்ட் கிங் ஜாக் கர்பி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற காமிக்கின் கதை பிரெடேட்டர் விசஸ் வூல்வரின். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 விஷயம். ஒன்னு, இந்த கதையில ஏகப்பட்ட டைம்லைன்ஸ் ஜம்ப் இருக்கும். சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக பிரசன்ட்ல இருக்கிறவரு ஓல்டு லோகன், ஒரு வயசான வூல்வரின். அதுவே பாஸ்ட்ல இருக்கிறவரு மிடில் ஏஜ்டு லோகன். சோ ஒரு மிடில் ஏஜ்டு வூல்வரின். அதுவே ரொம்ப பாஸ்ட்ல நடக்கிற கதைகளுக்கு யங் லோகன், யங் வூல்வரின். சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பிரெடேட்டர் இந்த வார்த்தை என் வாயில வந்து உட்காரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. சோ நம்ம அதை வேட்டையாளின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வேட்டையாளி. சோ இவங்க கதைக்குள்ள போலாம். கனடா பிரசன்ட் டே. ஒரு காட்டுக்குள்ள வூல்வரின் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. உடம்பு முழுக்க அவ்வளோ காயங்கள். சண்டை போடுறதுல இருக்கிறதுலயும் நான் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா மயிரே, சத்தியமா இப்ப எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. இப்போ நான் வேட்டையாடப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன ஒண்ணு வேட்டையாடுது, அதுக்கு நான் தான் ஏற அப்படின்னு சொல்லி நம்ம வூல்வரின் தடுமாறி ரத்தங்களை சிந்திக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ அவரோட மாஸ்க்ல ஒரு லேசர் வந்து எய்ம் பண்ணுது. அந்த லேசர்ல இருந்து ஒரு பிளாஸ்மா அட்டாக் அப்படியே வந்து வூல்வரினை அட்டாக் பண்ண வூல்வரின் அங்கிருந்து பாஞ்சு போய் ஒரு மலையோட உச்சி கிளிஃப்ல போய் உழுவுறாரு. இந்த பாறைங்களும் இந்த ஒட்டஞ்ச மரமும் என் உடம்புல கீறுது. உடம்பு முழுக்க ஏகப்பட்ட வெட்டுக்காயம். இதுல பிளாஸ்மா லேசர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணப்பட்டு என் உடம்புல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டா கொட்டுது. இந்த வலி என்னை ரொம்ப ஸ்லோவாக்குது. யாரா இருந்தாலும் என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் என் ரத்தத்தை ஃபாலோ பண்ணி. ஆனா இந்த பாறையோட கிளிஃபுக்கு உச்சிக்கு நான் வந்துட்டேன். கீழே எட்டி பார்த்தா ஒரு பெரிய நதி ஓடுது. பேசாம தண்ணிக்குள்ள நான் குதிச்சிடவா? ஆனா என் பின்னாடி தண்ணி சொட்ட சொட்ட ஒண்ணு வந்து நிக்குது, என்ன வேட்டையாட அப்படின்னு மனசு நினைச்சுக்கிட்டு நம்ம ஓல்டு வூல்வரின் அங்க பாறையிலிருந்து குதிச்சிடுறாரு. ஆனா அவர் தண்ணிக்குள்ள விழல. அந்த பாறையோட உச்சிக்கும் தண்ணிக்கும் நடுவுல இந்த பாறையோட இருக்குல அவர் அழகா போய் நின்றாரு. வூல்வரினுக்கு மேல வூல்வரின் இருந்த இடத்துலயே அந்த வேட்டையாளி வூல்வரினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. The predator is hunting the wolverine. பகை, பழைய பகை, எதுக்குன்னு தெரியாத ஒரு பகை. இப்ப இது என்ன திரும்ப தேடின்னு வந்திருக்கு. இதை நினைச்சிருந்த போது எனக்கு கொண்டிருக்க முடியும். ஆனா இதுக்கு அது பிடிக்கல. இதுக்கு என்ன நேருக்கு நேரா பார்க்கணும். என் கண்ணை பார்த்துக்கிட்டே என் முதுகில உருவி எடுக்க நினைக்குது. இங்க பாஸ்டுக்கு ஒரு டைம் ஜம்ப். அலாஸ்கன் டெரிட்டரி, வருடம் 1900. நாட்டுல மக்களுக்கு நடுவுல வாழ்றதை விட இந்த மாதிரி உரைய வைக்கிற தண்ணிக்குள்ள குதிச்சு இந்த நீர் நாயை வேட்டையாடிட்டு வர்றது, யாரையாவது பார்த்தாலே அடிச்சு கொல்ல வர்ற இந்த மாதிரி கரடிங்களுக்கு நடுவுல வாழ்றது எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. ஏன்னா மக்களுக்கு என்னைக்குமே ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைக்காக அவங்க கொலை கூட பண்ணுவாங்க. அப்படி கொலை பண்ண நினைக்கிறவங்க என்ன தேடி வருவாங்க. ஆப்வியஸ்லி என்ன தேடி வர்றவங்க அவங்க சாவ தேடி வராங்கன்னு அர்த்தம் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு ஒரு யங் வூல்வரின். அலாஸ்காவோட ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற ஒரு பகுதியில ஒரு குளிர் பிரதேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம யங் லோகன். அந்த பகுதிக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஷிப்பு வருது. அந்த ஷிப்புக்குள்ள இருந்து குதிக்குது வேட்டையாளி. அது ஏதோ ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கு. அது எதை தேடி வந்துச்சோ அதை கண்டுபிடிச்சிருச்சு. ஐஸுக்குள்ள புதைக்கப்பட்ட இன்னொரு ஒரு வேட்டையாளி. அது உடம்புல ஏகப்பட்ட அம்புகளும் ஏகப்பட்ட கத்திகளும் குத்தப்பட்டிருக்கு. அதோட கையில ஒரு ஷூரிகேன் இருக்கு. இது வந்து அந்த வேட்டையாளி டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட ஒரு ஷூரிகேன். அந்த ஷூரிகேனை இந்த வேட்டையாளி அது கையில எடுக்குது. இங்க என்ன ஆச்சு? இந்த வேட்டையாளி எப்படி செத்து போச்சு? இந்த வேட்டையாளி எதுக்கு இதை தேடி வந்திருக்கு பாப்போம். யங் வூல்வரின் அவர் தங்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குட்டி கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு வராரு. அப்கோர்ஸ் அங்க ஒரு பார் இருக்கு. பார்ல குடிக்கிறதுக்கு தான் வர்றாரு. அந்த பாரை நேன் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டி நடத்துறாங்க. வூல்வரின் அந்த பாருக்குள்ள வந்தோடனே அந்த பாட்டியும், இந்தோ நீ தேடிட்டு இருந்த ஆளு, நீ சொன்ன இந்த பைத்தியகாரத்தனமான வேலையை செய்யறதுக்கு இந்த ஊர்ல இவன் மட்டும்தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப புயல் வந்துகிட்டு இருக்குல்ல, ஸோ இவன் மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படின்னு நம்ம பாட்டி சொல்றாங்க. குடிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம பாட்டி கேட்க நம்ம வூல்வரினும் எப்பயும் போலதானே அப்படின்னு சொல்ல நம்ம பாட்டியும் நம்ம வூல்வரினுக்கு ஒரு கப் ஆஃப் விஸ்கி ஊத்தி கொடுக்குறாங்க. அப்போ வூல்வரினுக்கு பக்கத்துல ஒருத்தன் வந்து நிக்கிறான். ஆக்சுவலி இதுக்கு நான் பே பண்ணிடுறேன்,
இன்னொரு கிளாஸ் வேணுமா? அதுக்கும் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், அதுக்கு நம்ம நேன் பாட்டியும், நீ எத்தனை தான் வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது, வேணா ஒரு பாட்டிலே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம பாட்டி சொல்ல, அதுக்கு இவனும் ஓகே அப்போ ஒரு பாட்டில் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். யங் உல்வரின் அவனை திரும்பி கூட பார்க்காம அந்த விஸ்கி பாட்டிலை தூக்கிட்டு அங்கிருந்து நடந்து போறான். ஏய் இரு ஒரு நிமிஷம், நான் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு அவன் கேட்க, உல்வரினோ வேண்டாம் இங்க இருந்து போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஏன் இங்க என்ன ஆக போகுது அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு, மோசமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஊழ்வரின் சொல்ல, ஊழ்வரினுக்கு முன்னுக்கு 2 பேர் வந்து நிக்கிறானுங்க. எந்த புயலுக்கு நடுவுலையும் அந்த குகைக்குள்ள நீ தனியா இருக்குன்னா, அப்போ உனக்கு தங்கம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டியா? இப்ப சொல்லு தம்பி, என் தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 2 பேத்துல ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து நம்ம உள்வரினோட தலையிலேயே வைக்கிறான். வாங்குறதுக்குனே வந்திருக்கானுங்களே. உள்வரின் அவர் குடிச்சு முடிச்ச அந்த விஸ்கி பாட்டிலை எடுத்து ஒருத்தனோட மண்டையிலேயே போட்டு உடைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவன் மூஞ்சிலே குத்தி அங்கிருந்து ஒரு சேரை எடுத்து பக்கத்துல இருந்த இன்னொருத்தனோட மூஞ்சிலேயே அடிச்சு அவன் அந்த சேர்ல இருந்த 2 கட்டையை எடுத்து இவனோட நெஞ்சிலே சொருகிறாரு. இப்ப அவன் கத்தியை எடுத்து நம்ம உள்வரினை குத்த வர அந்த கத்தியை பிளாக் பண்ணி அவன் இருந்த கத்தியை வாங்கி அவனோட காலிலே சொருகிறாரு. இந்த 2 பேத்துல உள்வரின் கிட்ட ஃபர்ஸ்டா ஒருத்தர் செருப்படி வாங்கினால அவனோட துப்பாக்கியை நீட்டி உள்வரினை சுடுறான். உள்வரின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி அங்க கீழே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தியை எடுத்து அவன் சுட்ட கையை 2ஆ வெட்டிடுறாரு. இவனுங்களை அடிச்சு நாக் அவுட் பண்றத அந்த நடுவுல வந்த ஒருத்தனும் அவன் கூட இருந்த நம்ம நேன் பாட்டியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இந்த குட்டி பார் ஃபைட்டை முடிச்சுட்டு நம்ம யங் உல்வரின் அங்கிருந்து வெளியே போறாரு. அவருக்கு பின்னாடி அந்த நடுவுல வந்தவனும் வேற லெவல், நீ வேற லெவல்ல சண்டை போடுற, எனக்கு நீ தான் தேவை, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். உல்வரின் அவன் பேச்சை கேட்கல. அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காரு. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என் பையனை கடத்திட்டாங்க, இப்போ அவங்க என்கிட்ட காசு கேட்குறாங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான். நம்ம உல்வரினும் அவனை திரும்பி பார்க்கறாரு. அந்த பகுதியோட இன்னொரு இடத்துல நம்ம வேட்டையாளி அந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒவ்வொரு மிருகத்தையும் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில வாழ்ற ஒரு கலைமான், ஒரு பெரிய கொம்பு ஆடு, ஒரு மலை சிங்கம், அதுக்கப்புறமா கடல்ல வாழ்ற திமிங்கலம், இதுங்களெல்லாம் கொல்றது மட்டும் இல்லாம எப்பயும் போல ட்ராஃபீஸா அதோட மண்டையோட எடுத்து இது அந்த காட்டுக்குள்ள சேகரிச்சு வைக்குது. அந்த சமயத்துல பக்கத்துல அதுக்கு ஒரு ஹீட் சிக்னேச்சர்ஸ் வருது. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஏகப்பட்ட மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துக்கு தான் வேட்டையாளி வந்திருக்கு. யங் உல்வரினோ வந்து ஹெல்ப் கேட்டான்ல, அவன் பேரு டக்கர். இவங்க 2 பேரும் ஒரு குதிரையில ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல உல்வரின் மனசுல ஒண்ணுதான் தோணுது. இந்த டக்கர் இவன் ஒரு பணக்காரன், இவங்கிட்ட இருந்து காசை புடுங்கிறதுக்கு ஒரு குரூப் இவனோட பையனை கடத்தி கொண்டு வந்துட்டானுங்க. இன்னும் ஒரு சில நாள்ல இந்த இடத்துல மீட் பண்றதாவும், அப்போ உன் பையனை கொடுத்துட்றேன், நீ எனக்கு காசை கொடுத்துரு அப்படின்னு இந்த டக்கர் சொன்னான். பொதுவா நான் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்க மாட்டேன். ஆனா இவன் பையன் வேணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்திருக்கான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனை விட இவன் பையனுக்கு அவன் அப்பா வேணும் அப்படின்னு மனசு நினைச்சுக்கிட்டே உல்வரினும் டக்கரும் குதிரையில போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்த நெருங்கினதுக்கு அப்புறமா அவங்க 2 குதிரையும் இவங்க 2 பேர்த்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருச்சு. யங் உல்வரினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இதுங்க எதையோ பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவர் அந்த காட்டுக்குள்ள தேடி போறாரு. அந்த சமயத்துல காட்டுக்கு நடுவுல ஏகப்பட்ட மனுஷங்களோடையும் மிருகங்களோடையும் எலும்பு கூட அதோட உடல் தொங்க விடப்பட்டிருக்கு. ஓ மை காட், துப்பரு நான் சொன்னல இவனுங்க தான் அதை பண்ணிருப்பானுங்க, இவங்களும் கொடூரமானவங்க அப்படின்னு நம்ம டக்கர் சொல்றான். நம்ம உல்வரினும் கோவத்தோட அங்க இருந்து போறாரு. ஏன்னா இத்தனை நாள் உல்வரின் தனிமையில வாழ்ந்திருந்தாலும் அப்பப்ப இந்த ஊருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்து ஃப்ரீயா பியர் விஸ்கின்னு கொடுத்து, ஆனா அவங்கள இந்த மாதிரி கொடூரமா யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி உல்வரின் அங்க இருந்து போறாரு. அந்த சமயத்துல டக்கருக்கு பின்னாடி வேட்டையாளி நிக்குது. அதுவும் யாரு கண்ணுக்கும் தெரியாம இன்விசிபிளா. அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குட்டி வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள தான் அவனுங்க இருப்பானுங்க. அவனுங்க நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம யங் உல்வரின் கோவத்தோட போறாரு. அதுவும் அவர்கிட்ட இருக்கிறது அடமான்டியம் கிளாஸ் கிடையாது, அவரோட ஸ்கெலட்டன் கிளாஸ். ஏன்னா இவர் இன்னும் இந்த வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராமுக்குள்ள உள்ள போகவே இல்லை. ஸோ அவருக்கு அவர் உடம்புல எலும்பால செய்யப்பட்ட அந்த கிளாஸ் தான் இருக்கும். கோவத்தோட உல்வரின் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அந்த சமயத்துல இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம பிரெடிட்டர். கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போன உல்வரின் அங்க இருந்த 4 பேத்தையும் சரமாரியா வெட்டியும் குத்தியும் கொல்றாரு. உச்சக்கட்ட கோவத்துல இருக்காரு நம்ம உல்வரின். அந்த பையன் எங்க இருக்கான், அந்த பையன் எங்க? உல்வரினை யாரும் நெஞ்சிலேயே சுட்டுட்டாங்க. யாருன்னு பார்த்தா டக்கர். உல்வரினுக்கு பின்னாடி வந்த டக்கர் இவங்க 4 பேத்தையும் உல்வரின் கொலை பண்ணதுக்கு அப்புறம் உல்வரினோட நெஞ்சிலேயே சுட்டு கொண்டுட்டான். எங்க அந்த பையனா? வெல், நீங்க கொன்ன எல்லாருமே என் பசங்க தான். நான் தான் நீங்க அனுப்புனேன் ஒரு வேலையா. இவனுங்க 4 பேருமே ஒன்ன மாதிரி தான்.
அப்பா அம்மா இல்லாத, அட்ரஸ் இல்லாத பரதேசிங்க. இவனுக்கு ஒரு வேலை குடுத்து, ஒரு வேலை சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். கொஞ்சம் மோசமான வேலை தான். ஆனா புறம்போக்குங்க. என்னைய ஏமாத்தி என் காச கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டானுங்க. ஸோ, நான் என் காச எடுக்க வந்துக்கிட்டேன். அதுக்கு ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெல் அவனுங்க என்ன ஏமாத்துனானுங்க. நான் உன்ன லைட்டா ஏமாத்துனேன். ஆனா இது ரொம்ப கொடூரம்பா. சரி வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம டக்கர் அங்கிருந்து கிளம்ப திடீர்னு ஒரு லேசர் வந்து டக்கரோட மூஞ்சில அடிக்க டக்கர் ஆஃப்கோர்ஸ் செத்து போயிட்டான். யாருன்னு பார்த்தா நம்ம வேட்டையாளி அங்க வந்து நிக்குது. உள்வரினுக்கு பக்கத்துல வந்த வேட்டையாளிய பார்த்து நம்ம உள்வரின் டக்குன்னு அங்கிருந்து பாஞ்சு அவரோட கிளாஸை வெளியே எடுத்து வேட்டையாளியோட முகத்திலே வேகமா குத்துறாரு. அடிப்பட்ட வேட்டையாளி அதோட மாஸ்க் கழட்டுது, அதோட கோர முகத்தை காட்டுது. உள்வரினோட கிளாஸ் முழுக்க அதோட பச்சை கலர் ரத்தம் சுட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நம்ம வேட்டையாளி ரொம்பவே அழகா ஒரு ஸ்பியரை வச்சு அந்த அட்டாக்கை தடுத்து அதே ஸ்பியரை வச்சு நம்ம உள்வரினோட கிளாஸை வெட்டிடுது. அது மட்டும் இல்லாம சூலாயுதம் போல இருக்கிற அதோட ஈட்டியை எடுத்து நம்ம உள்வரினோட வயிற்றிலே சொருகிறது. யங் உள்வரினோ அவன் குத்தப்பட்ட ஸ்பியரோட அந்த வீட்டுக்கு வெளியே வந்துடுறான் தடுமாறி. இந்த சமயத்துல பிரெடேட்டர் அது கிட்ட இருந்து ஏதோ ஒரு டிவைஸ் எடுக்குது. அந்த டிவைஸை வச்சு எங்க அது கழுத்துல வந்துட்டு உள்வரின் குத்திருப்பார்ல அந்த இடத்த ஹீல் பண்ணுது. அதே மாதிரிதான் நம்ம உள்வரினும் குத்தப்பட்ட ஸ்பியரை வெளியே எடுத்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறாரு. வேட்டையாளியும் உள்வரினும் ஒரே மாதிரி ஒரே சமயத்துல மாத்தி ஹீல் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம உள்வரின் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம வேட்டையாடியும் வேகமா நம்ம உள்வரின் துரட்டிக்கிட்டே இருக்கு. அதோட லேசர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுது. அதோட ஷூரிக்கனை வச்சு உள்வரினோட கால்லயே அட்டாக் பண்ணுது. அதோட ஸ்பியரை நம்ம உள்வரின் நோக்கி தூக்கி எரியுது. பட் உள்வரின் அந்த கிளிஃப்ல இருந்து வேகமா குதிச்சு ஒரு கொகைக்கு நடுவுல போய் நிக்கிறாரு. அந்த சமயத்துல வேட்டையாளியும் உள்வரினுக்கு வேலை பாஞ்சு வந்து அவர் அந்த கொகைக்குள்ள போகாம தடுக்குது. இப்ப வாடா சண்டைக்கு அசிங்க பிடிச்ச பரம்போக்கு அப்படி நம்ம உள்வரின் கோவத்துல கட்ட நம்ம வேட்டையாளியும் சண்டை போட வருது. அந்த சமயத்துல கொகைக்குள்ள இருந்து முழுசா வளர்ந்த ஒரு பெரிய சைஸ் கரடி நம்ம வேட்டையாளியே வந்து பிடிச்சிருது. வேட்டையாளியும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கரடி கூட போராடுது. ஆனா நம்ம கரடி வேட்டையாளியோட காலை பிடிச்சி தரன்னு அந்த கொகைக்குள்ள இழுத்துட்டு போகுது. வேட்டையாளி ஒரு தருணம் திரும்பி உள்வரினை பாக்குது. அவன் முகத்தை ஞாபகம் வச்சுக்குது. சந்தோஷமா சிரிக்கிற உள்வரினை காமிக்ஸ்லயும் சரி படத்துலயும் சரி பாக்குறது ரொம்ப ரேர். நம்ம உள்வரின் சந்தோஷத்துல சிரிக்கிறாரு. அவரு காலில் குத்தப்பட்டிருந்த அந்த ஷூரிக்கனை எடுத்து பாக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த கொகையவே பாக்குறாரு. இட்ஸ் ஜஸ்ட் another day. இந்த மாதிரி நாள் எவ்வளையோ என் வாழ்க்கையில வந்து போயிருக்கு. இதுக்கு அப்புறமும் வரும் போகும். பட் ஸ்டில் என்னதான் இந்த சண்டைகள் நான் ஜெயிச்சிருந்தாலும் இன்னும் எவ்வளவு சண்டைகள் நான் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான முகத்தை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி உள்வரின் அங்கிருந்து நடந்து போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கொகைக்குள்ள இருந்து நம்ம வேட்டையாளி வெளியே வருது. அதோட கையில அந்த கரடியோட தலைய வானுயிரை காட்டி ஏதோ ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுது. என்னவா இருக்கும்? அடுத்ததா ஒரு டைம் ஜம்ப். கனடா பிரசன்ட் டே. வேட்டையாளி கிட்ட இருந்து தப்பிச்சு மலையிலிருந்து குதிச்சு அந்த மலையோட இடுக்குல உள்வரின் தொங்கிக்கிட்டு இருக்காது. நான் எவ்வளவு நேரமா இங்க இருக்கேன்? 10 நிமிஷமா இல்ல 1 மணி நேரமா? என் உடம்புல இருந்து ரத்தம் சொட்டி வெளியாகுது. ஆனா திரும்ப இன்னும் புது ரத்தங்கள் உருவாக்கிட்டே இருக்கு. நல்ல விஷயம்தான், ஆனா வலிக்குதே. மேபி மேல இருந்து அந்த வேட்டையாளி இங்க இருந்து போயிருக்கும் போல. பேசாம நான் மேலே ஏறுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உள்வரின் அந்த மலை மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறாரு. அந்த சமயத்துல தவறுதலா அங்கிருந்த ஒரு பெரிய பாறையை நம்ம உள்வரின் கீழே தட்டி விட்டுறாரு. அந்த சவுண்டு கேட்டுருச்சு. அப்படின்னு உள்வரின் சொல்ல வேட்டையாளியோட ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் அங்கிருந்து வந்து அதோட லேசர்ஸை நம்ம உள்வரின் மேல சரமாரியா ஷூட் பண்ணுது. அப்போ நம்ம உள்வரின் அந்த கிளிஃப்ல இருந்து திரும்ப கீழே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. அவரு கூடயே ஏகப்பட்ட லேசர்ஸ் சுடப்பட்டதுனால பெரிய பெரிய மலைப்பாறைகள் உள்வரின் மேல வந்து விழுவுது. பாறைக்கு நடுவுல நம்ம உள்வரின் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த வேட்டையாலையும் ஆக்ரோஷத்தோட நம்ம உள்வரின் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ள உள்வரின் சிக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இன்னொரு டைம் ஜம்ப் சவுத் அமெரிக்கால. இங்க இருக்கிறது மிடில் ஈஸ்ட் உள்வரின். இந்த இடத்துல அவர் தனியா இல்ல, அவரை சுத்தி அவரோட டீம் எக்ஸ் இருக்காங்க. இந்த கதையை போக போக பார்ப்போம். பிரெடேட்டர் வெர்சஸ் உள்வரின் இஷ்யூ நம்பர் 2 கூடிய விரைவில். நான் அனங்கன்.